பிரம்மன் எழுதிய தலைவிதி பாகம் 2 உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கும்பராசி அன்பர்கள், நீங்க இதே பிளே தமிழ் சேனல்ல பிரம்மன் எழுதிய தலைவிதி பாகம் 1 பார்த்திருப்பீங்க. பார்க்கலைங்களா? இதே சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பா நம்மளுடைய பிரம்மன் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால கொண்டு வர முடியும், தெரியும். அந்த பிரம்மனுடைய தலைவிதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துட்டோம் அப்படின்னா நிறைய லாபங்களை கும்பராசி அன்பர்கள் பெறுவார்கள். பொதுவாகவே லாபத்தை பெறுவதிலே அழகாக யோசிக்கக்கூடியவர்கள். லாபம் இல்லாத இடத்துல கும்பம் இருக்காது, கும்பம் இருக்குன்னா லாபம் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், பெரிய விஐபிகள்லாம் வருவாங்க, கும்ப மரியாதைன்னு கொடுப்பாங்க. எந்த ராசிக்காரர்களுக்கு பாருங்க, ரிஷப மரியாதை கொடுத்தாங்களா, காலமாடை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களா, இல்ல ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களா, இல்ல சூரியனை காட்டினாங்களா, என்னங்க நினைச்சு பாருங்க, தராசை கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஒருத்தவங்களை மரியாதை பண்றது, வரவேற்கும் பொழுதே கும்பத்தை கொண்டு கொடுத்துதான் வரவேற்கிறாங்க. அப்ப கும்ப ராசிக்காரர்கள் யாரு? அவர்கள் வரவேற்பதில் அழகானவர்கள். நல்ல இன்னும் சொல்ல போனா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியானவர்கள். எதை எப்படி செய்யணும், யாருகிட்ட என்ன பேசணும், இதெல்லாம் அழகா தெரிஞ்சவங்க. அந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருந்தாலே இப்போ ஒரு சந்தோஷம் அங்க இருக்குங்க. என்ன கொஞ்சம் படபடப்பா வேலை பார்ப்பாங்க, அந்த இடம் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனா அந்த படபடப்புலயே சாதுரியமா வேலை செய்யக்கூடியவர்கள். இதுல பாருங்க, அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரவங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன முதல் படபடப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆனா சதய நட்சத்திரம் அப்படியே உள்டாவா இருக்கும், ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன ஒர்க்கோ அதுக்கு தாண்டியும் போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியும் நிக்க மாட்டாங்க, அதை மட்டும் கரெக்டா செய்வாங்க. பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அதை எப்படி செய்யணுங்கிறத பொறுமையா செஞ்சிருவாங்க. இப்படி எல்லாம் ஒரு அழகான குணம் கொண்டவர்கள் கும்பராசியிலே பிறந்தவர்கள். கும்ப மரியாதையை எப்படி முன்னிறுத்துகிறார்களோ அதே போல தனக்கு ஒரு மரியாதை கௌரவம். யாராவது இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, சில ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ், அது கூட கும்பராசிக்காரவங்களுக்கு பிடிக்காது. இந்த வா அப்படின்னு சொன்னா கூட என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க, பிளீஸ் வாங்கன்னு கூப்பிடுங்க, இல்ல பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஆனா இந்த போந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்மட்டே முடிவு பண்ணிடுவாங்க கும்பராசிக்காரவங்க. ஏன்னா அந்த இடத்துல கூட அந்த மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். உண்மையா இல்லைங்களா கும்பராசி அன்பர்களை? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அது மாதிரி சாப்பாட்டுல ரொம்ப பிரியமானவர்கள். எந்த நேரம் கிடைக்குதோ அதை சாப்பிடணும். பசி நேரம் வந்துருச்சுன்னா தாங்காதுங்க கும்பத்துக்கு. அது ஒரு சாப்பாட்டு பிரியம், அலாதி பிரியம், பிடிச்சதை சாப்பிடணுங்க. அது மாதிரி கலை இலக்கியங்கள்ல ரொம்ப நேர்த்தியானவர்கள். ஒண்ணுமே தெரியாது, ஆனா தாளம்லாம் அழகா போடுவாங்க. மிஸ்ஸிங் ஆனா கூட இந்த இடம் ஏதோ மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்வாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அது கமெண்ட்ல வரும் எல்லாத்தையுமே. ஆமாங்க, இப்ப நம்ம நினைச்சது அங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அதை பத்தி பிகைன் வுட்ஸ் போட்டுருவாங்க. கும்பராசிக்காரவங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, அதை இவங்க பார்ப்பாங்க. கும்பராசிக்காரவங்க பார்த்துட்டு இவர் இப்படி தப்பு பண்ணிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னா நாளைக்கு பிகைன் வுட்ஸ்ல வந்துடும். என்ன பிகைன் வுட்ஸ் நேயர்களே, நான் சொல்றது கரெக்டு தானே? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. யாரா இருந்தா என்னங்க, ஒரு குற்றம்னா அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கும்பராசி கரெக்டா கண்டுபிடிக்கும். இதுதான் கும்பராசி. இப்படிப்பட்ட கும்பராசி நய வஞ்சகர்களோடு பழகாது. நய வஞ்சகர்கள் அப்படின்னா மனசுல செல்பிஷா யோசனை பண்றவங்களோட நெருங்க மாட்டாங்க. சில சதய நட்சத்திரக்காரங்கள்லாம் சகோதர உடன்படிக்கைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறவங்க, எல்லாரையும் சகோதரரா பார்ப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்தியில படுற மாதிரி பேசுவாங்க. புத்தியில படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசுவாங்க, அது நமக்கு என்னமோ அவர் சொல்லிட்டாரு, கரெக்டா சொல்றாரு இல்ல அப்படின்னு நமக்கு தோணும்.
இப்படி ஒரு நல்ல குணம் படைத்த கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி. மகரத்துல எப்படி சனி பகவானோ அதே போல கும்பத்துக்கும் சனி பகவான் ஆட்சி. என்ன, மகரத்துல செவ்வாய் உச்சம், கும்பத்துல யாரும் இல்லை. இப்ப இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு முக்கியமான கடவுள். கிரகத்திலே அவர்தான் முக்கியமான கிரகம். உங்களுக்கும் தர்ம சாஸ்தா அந்த ஐயனாரப்ப சுவாமி அனுகிரகம் கிடைக்கும். கும்பத்திற்கும் ஐயனாரப்ப சுவாமி தர்மசாஸ்தா ஹரி ஓம் ஹரி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனாரப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. ஏன்னா ஐயனாரப்பனையும் செத்துணும். ஏன்னா நமக்கு காவலாக இருக்கிறாங்க ஐயப்ப சுவாமி, காவலாக. இப்படிப்பட்ட ஒரு அழகான கும்பராசியிலே இந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியை பத்தி பேசும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். என்னன்னா, ஒரு விஷயத்தை சொன்னா அதை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். கேட்டுப்பாங்க, மறுக்க மாட்டாங்க. அதை கேட்கிறத விட நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நடக்கிறதுக்கு. இது கண்டிப்பாக உண்டு. இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு நல்ல கவனிங்க, நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறனால வசுதேவர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. வசுதேவர்கள். அது மாதிரி சதய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால யம தர்மராஜனை வழிபாடு பண்றது நல்லது. நல்ல கவனிங்க, யம தர்மராஜனை வழிபாடு பண்றது நல்லது. கால சம்ஹார மூர்த்தியாக இருக்கார் திருக்கடையூர்ல, யமனை சம்ஹாரம் பண்ணவர், அவரையும் வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்ல, பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலே பிறந்தவர்கள் குபேரனை வழிபாடு பண்ணுவது நல்லது. குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை கும்பராசி நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கிற சூட்சம விதிகள். இதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி. நீங்க எப்படி சக்சஸ் ஆகணும், நீங்க எப்படி இந்த கோலை அடையணும், அதுக்காக நாங்க உங்களுக்காக பயணிக்கிறோம். பிளே தமிழ் சேனலை பொறுத்தவரைக்கும் நிழலாக உங்களோடையே பாஸ் ஆகிட்டு இருக்கோம். இந்த சேனல்ல போய் பாருங்க, நட்சத்திரமா இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், லக்னமா இருக்கட்டும், எதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க உள்ள போனா. அப்படிதான் இந்த சேனல் போயிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப முக்கியமா, உங்களை பத்தி நல்ல அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகளை நீங்க நகர்த்தி ஆகணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். வாய்ப்பு வந்தா அதை அவமதிக்க மாட்டீங்க, அலட்சியப்படுத்த மாட்டீங்க. ஹார்ட் ஒர்க் மேன்ஸ். ஆனா அதுல சாஃப்ட் ஒர்க் பண்ணலாமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடியவர்கள். உண்டா இல்லையா என் சகோதர சகோதரிகளே? நான் பேசுறது கரெக்டா? அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு தெய்வ பலம் உண்டுங்க, தெய்வ பலம் உண்டு. மேற்கு திசை உங்களுக்கு மிக பெஸ்டாக இருக்கும். குபேர பகவான் வழிபாடு மிக யோகமாக இருக்கும். நீலக்கல் மோதிரம் போடுங்க, நவரத்தன மோதிரம் போடுங்க. ஒரு கையில ஒரு விரல்ல நீலக்கல், இன்னொரு கை இன்னொரு விரல்ல நவரத்தன மோதிரம். மேக்சிமம் மோதிர விரல்ல போடுங்க, அதான் சமையல் இல்லைங்களா? அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. தேவி கருமாரியம்மனாக இருக்கட்டும், சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும், கற்பகாம்பாளா இருக்கட்டும், திருக்கடையூர் அபிராமியாக இருக்கட்டும், காஞ்சியிலே காமாட்சியாக இருக்கட்டும், காசியிலே விசாலாட்சியாக இருக்கட்டும், சிதம்பரத்தில் சிவகாமியாக இருக்கட்டும், நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக ஆனந்தத்தை கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கான சூட்சமத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, தப்பு இல்லை. அதிர்ஷ்டம் உங்க பக்கம். நீலக்கல், நீலக்கல் எப்படி யூஸ் போடுறீங்களோ அதே மாதிரி நீல கலரும் உங்களுக்கு பெஸ்ட். ஒயிட் கலர் பெஸ்ட். என்னைக்கு வெள்ளைக்கு மாறுறீங்களோ உங்க வாழ்க்கையும் வெற்றியை நோக்கி போகும். வெள்ளைக்கு காட்டன் நிறைய யூஸ் பண்ணுங்க, காட்டன் பெஸ்ட். பாலிஸ்டர் வேணாம் உங்களுக்கு, காட்டன் தான் பெஸ்ட். காக்கைக்கு சாதம் வைங்க, காக்கையை வழிபாடு பண்ணுங்க.
எருமை வாகனம், எருமையை வழிபாடு பண்ணுங்க, தப்பு இல்லை. எருமை மாட்டுக்கு ஏதாவது நீங்க கொடுங்க, புண்ணாக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம். சார் எங்க ஊர்ல எருமை மாடும் இல்லை, காக்கையும் இல்லை, நாங்க என்ன பண்றது? ஏன்னா சனி பகவானுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். சார் ஒரு வீட்டுல அப்பா இருக்கிறாங்க, அப்பாவை நம்ம அப்பாவுக்கு கொடுக்கிற கௌரவம் என்னங்க, அம்மாவுக்கு கொடுக்கிற கௌரவம் என்னங்க? இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டுல இருக்கிறோம், அந்த நாட்டுக்கு கொடுக்கிற கௌரவம் என்னங்க? ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம், அந்த மாநிலத்துக்கு கொடுக்கிற கௌரவம் என்னங்க? இத நம்ம கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நீங்க இந்தியாவுல பிறந்திருக்கீங்கன்னா இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய தேசிய கொடி அதை அவமதிக்க கூடாது. இந்தியாவுடைய தேசிய சின்னம் அதை அவமதிக்க கூடாது. இந்தியாவுடைய மொழி பற்று அதை அவமதிக்க கூடாது. நம்ம புறம் பேசக்கூடாது. இதுதான் நம்ம நாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்தியாவுக்குன்னு ஒரு வாகனம், ஒரு பட்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது அதே மாதிரி மாநிலங்கள், இதுல எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அத்தனை மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும், அந்தந்த ஒரு செயல் இருக்கும், அதை அவமதிக்க கூடாது. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல நமக்கு என்னன்னு ஒரு விதிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்களோ அதை அவமதிக்க கூடாது. அரசாங்கம் சொல்படி நாம் கேட்கணும், அவமதிக்காமல் இருக்கணும். அதே போல தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தாயார் வம்ச வழிகளை அவமதிக்க கூடாது. அவங்க ஒரு தெய்வத்தை காட்டி இதாண்டா நம்ம குலதெய்வம் கும்பிடுறானா கும்பிடணும். இதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன், நான் வேற ஆளைதான் கும்பிடுவேன். நீ யாரை வேணாலும் கும்பிடப்பா, ஆனா அப்பா சொன்ன ஆளை கும்பிட்டுட்டு அவங்களை கும்பிடு. இவ்வளவுதான் சீக்கிரட்டு. அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாரோ, அவர் கெட்டதா சொன்னாலும் அவர் பிள்ளைதான் நம்ம. நாடும் மாநிலமும் ஒரு மனிதனை கண்டிப்பாக கீழே தள்ளாது. அது ஏதோ நல்லதுதான் நமக்கு சொல்லும், சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியும். அதே மாதிரி தாயும் தந்தையும் நமக்கு ஏதோ நல்லதை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வியூ தான் தப்பா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அவங்க சொல்ல முடியாம இருக்கலாம். ஒரு என்னமோ இன்னைக்கு இந்த விளையாட்டு ரம்மி விளையாட்டா அந்த செல்போன்ல விளையாடுறாங்க, அது விளையாடாதன்னு ஒருத்தவங்க சொன்னா நம்ம விளையாடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது யாருக்கு தெரிய போகுதுன்னு விளையாட ஆரம்பிச்சோம்னா அதில் இழப்புகள் எவ்வளவு வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஒரு தகப்பனார் சொல்ற வழியை, அவருடைய மாண்பு, அவருக்குன்னு ஒரு இது வச்சிருப்பார், கோட்பாடுகள். இந்த குலதெய்வத்தை கும்பிடணும், நம்ம குடும்பத்துனா இந்த ட்ரெஸ் தான் போடணும், நம்ம குடும்பத்துல இந்த மரியாதையை வாங்கணும், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள போனோம்னா கும்பராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கை என்னைக்குமே சக்சஸ் ஆயிருக்கும். நான் சொன்ன இந்த மொழி பற்று, அந்த செய்திகள் எல்லாம், அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அது சக்சஸ் சொன்னனே. இது இந்த ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களும் அதை செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமா தாய் தந்தையர் சொல்றத அவசியமா கேட்கணும். அப்பதாங்க நம்மளால சமூகத்துக்குள்ள போக முடியும். சமூக சிந்தனை முதல்ல வரும். இன்னும் சமூக சிந்தனைன்னா வெளியில இருந்து வரதெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். என் அப்பாவை நான் முதல்ல மதிக்கணும், என் அம்மாவை மதிக்கணும், அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்குமே போக முடியும். என் வீட்லயே என்னோட சகோதர சகோதரிகளை என்னால மதிக்க முடியலன்னா நான் எப்படி இன்னொருத்தவங்களை போய் சகோதர சகோதரிகளா ஏத்துக்க முடியும்? அது சும்மா பேச்சு. என் சகோதரனுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு நான் விஷஸ் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு ஒரு கெட்டது வரும்போது நான் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய மனிதாபிமானம். அவன் கீழே இறங்குறான் பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ நினைச்சோம்ல அவன் இறங்குறான் பாருடா, இன்னுமே அவன் ஏறவே முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப வக்ரதனம், அது நம்மளை பாதிக்கும். எவ்ரி ஆக்ஷன் வித் ரியாக்ஷன் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நியூட்டன் லாவா, அதுதான். நீ எதை செய்கிறாயோ அதே தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், எதை செய்கிறாயோ அதுதான் மீண்டும் கிடைக்கும். அதனால கும்பராசி அன்பர்களே, நீங்க நீதிமானுடைய கட்டளையில் இருக்கீங்க. வார்த்தையை நல்லா கவனிங்க. நீதிமான் யார்? அவரு நம்ம சனீஸ்வர பகவான், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிக்கு தலைபணிந்து எந்த விதத்திலையும் நீதி பிழறாமல், பிழை போகாமல் நம்ம பிறழாமல் இருந்து ஆக வேண்டும்.
இதுதான் முக்கியங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் ஆகலாம் கும்பராசி. அது மட்டும் இல்ல, இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் உண்டுங்க. தெய்வ பலம் உண்டு. நீங்க வணங்குற ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். இரும்பு தாது பொருட்கள், இரும்பு உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொல்ற மாதிரி தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணுங்க, நீலக்கல் போடுங்க. தொடை, பாதம், கணுக்கால் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வலி அதிகமா இருக்கும், பெயின் இருக்கும். பெயின் கில்லர் எடுத்துக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாமோ இயற்கையாக முயற்சி பண்ணுங்க. பாத வலி இருந்ததுன்னா வெந்நீர்ல பாதத்தை வச்சுக்க சொல்லுவாங்க, பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எடுத்த உடனே பெயின் கில்லர் போட ஆரம்பிச்சா அது ப்ராப்ளமா போயிடும், வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த பெயின் இருக்கும். தொடவலி, கணுக்கால் வலி, பாத வலி கண்டிப்பா வரும். கும்பராசிக்கு கவனமா இருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா உங்களுடைய லைஃப்ல ஜஸ்ட் 1 hour வாக்கிங் கண்டிப்பா போங்க. ரொம்ப தூரம் வாக்கிங் போக வேணாம், 1 hour போங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் கும்பராசிக்கு இருக்கும். தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களை பத்தி ஒரு சித்தரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் கும்பராசிக்கு. அது இந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியில மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். நீங்க கண்டிப்பாக ஒரு தடவை நிச்சயமாக ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல குரு பகவான் இருக்கார், அவரை போய் வழிபாடு பண்ணுங்க. ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல கும்பராசிக்காரர்கள். திருச்செந்தூர் அவசியமா முருகபெருமான வழிபாடு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையானை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. இதையெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கும்பராசியில பிறந்தவர்களுக்கு முருகபெருமானுடைய துணையும் பெருமாளுடைய துணையும் நிச்சயமாக 100% உண்டு. அம்பாளுடைய வழிபாடு நீங்க அதிகமா பண்ண உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஓகேவா? இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கும்பராசி அன்பர்களே, மிக யோகங்கள் கிடைக்கும். நிச்சயமாக இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்க உங்களுடைய கிரக நிலைகள் படி பாத்தீங்கன்னா வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வன்னி மர செடி உங்க சிவாலயத்துல, பெருமாள் கோவில்ல, இல்லைன்னா உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வன்னி மர செடி ஒண்ணு வைங்க. மனம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது அதான். நம்ம ராசிக்கு உள்ள மரத்தை வைக்கும் போது நமக்கு இன்னும் யோகம் கிடைக்கும், உங்களுக்கு யோக பலம் கிடைக்கும். நிறைய ஒரு காலகட்டத்துல பாருங்க, 40 வயசை தாண்டிடுச்சுன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதிரி புத்திரியான யோகங்கள்லாம் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. ஆனா எப்படி பயன்படுத்துறோங்கிறது யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வச்சிங்க, சக்சஸ் ஆகும். எல்லாத்தையும் ஓப்பனா பேசாதீங்க, வாயும் சும்மா இருக்காது. எதை இருந்தாலும் 4 பேருக்கு சொல்லிடும். சொல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி தான். இந்த விதி அம்சங்கள் உங்களுக்கு தக்க வகையில் சக்சஸ் ஆகும். வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பா போடுங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவசியமாக டிராபிக் ரூல்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா கும்பராசிக்கு அடிக்கடி சில விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். பதற்றப்படாம எச்சரிக்கையோட செயல்படுங்க, எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட் அதுலலாம் நீங்க பணம் போட்டுறாதீங்க, அது சக்சஸ் ஆகாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படின்னா குருட்டு அதிர்ஷ்டம் வராது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஐபியை பார்க்கணும்னா விஐபி பார்த்துடலாம். அதே நேரத்துல பணம் ரெட்டிப்பாகுமான்னு கேட்டா அது கிடைக்காது, உழைப்புல தான் கிடைக்கும். அதே ஸ்மார்ட் ஒர்க்ல உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். வார்த்தையை நல்லா கவனிங்க. ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் போதும், உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் கும்பராசிக்கு. அது எப்படி பண்ணணுங்கிறத பயன்படுத்துங்க கும்பராசி என்பர்களே, அதுதானே யோகம். உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா உங்களுடைய ராசிநாதனுடைய கிரக நிலைகள் படி மேஷ ராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சகம், இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பட் உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவங்க வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தான் உங்களை வளர்ச்சி அடைய செய்யறாங்க. நல்ல கவனிங்க, இவங்க தான் உங்களை வளர்ச்சி அடைய செய்யறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம் உங்களுக்கு மிக சக்சஸா இருப்பாங்க, பயப்படாதீங்க. ரிஷபம், மிதுனம், துலாம் உங்களுக்கு மிக சக்சஸா இருப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த கும்பராசி 100% சக்சஸ அனுபவிக்க முடியும். 100% சக்சஸ். பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும், வாக்கு சித்தம் கிடைக்கும்.
மொழி மேல ஒரு அதீதமான பாசம் இருக்கும். எல்லா மொழியும் நீங்க கத்துக்கலாம், பரிபாஷைகள்லாம் கத்துக்கலாம். உங்களுக்கு யோகம், அதாவது ஒரு கொடியாக பறந்தாலும் தேசிய கொடியாக பறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல விஷயத்துக்குள்ளதான் உங்களோட வாழ்க்கை வரும். நிச்சயமா கடவுள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கிஃப்டை தான் கொடுப்பாரு, தோல்வியை கொடுக்க மாட்டாரு. முன்னாடி தோல்வி வந்திருக்கே, அதெல்லாம் வந்ததெல்லாம் தோல்வி கிடையாது, அனுபவம். அதனால உங்களுக்கு சக்சஸ் தான் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, உங்களோடு நாங்கள் என்னைக்கும் இருப்போம். நல்லதே நடக்கும். நீங்கள் இந்த மந்திரங்களை எல்லாம் அதிகமாக சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி நாராயண மந்திரம் அதிகமா சொல்லுங்க, மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றங்களை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நவரத்ன மோதிரம் போடுறீங்களா, நீலக்கல் மோதிரம் போட்டுருங்க, சரிங்களா? நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க, உங்க வீட்டுல ரொம்ப அற்புதம் கிடைக்கும். பௌர்ணமி தினத்துல மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க, ரொம்ப அற்புதங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே, அமோகமா இருக்கணும், நல்லதே நடக்கும்.